அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது முழுமையாக எதிர்பார்ப்பில் தான் தங்கியிருக்கிறது. வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவனது மனதிலே இருப்பதனால்தான் கொஞ்சம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது எனக்கு நிகழலாம், இது எனக்கு கிடைக்கலாம், இது எனக்கு நடக்கலாம், இந்த துன்பம் என்னை விட்டு போகலாம், இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்கலாம், இந்த நஷ்டம் என்னை விட்டு தூரமாகலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மனிதனை என்ன செய்கிறது, இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் மனிதனிடத்திலே முடிவடைகிற பொழுது, அல்லது இதற்கு பின்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மனிதன் விரக்திக்கு ஆளாகிறான். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலையில் அவன் ஆளாகின்ற பொழுது அவன் விரக்திக்கு ஆளாகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு என்ன செய்கிறான், ஆளாகிறான். நாளை மரணிக்கப் போகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு நோயாளி இடத்தில் கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக அவன் குணமடையலாம் என்பது இருக்கும். அந்த குணமடையலாம் என்ற எதிர்பார்ப்பு தான் அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கும், அவனை ஒரு உற்சாகமாக வைத்துக் கொண்டிருக்கும். ஒரு கவிதையிலே சொல்வார்கள், மரணத்தை ஒரு நோயாளி ஆசை வைப்பது அவனது நோய் எவ்வளவு விகாரமானது என்பதற்கு போதுமானது. ஒரு நோயாளி ஆசை வைப்பது எதை ஆசை வைப்பான் என்றால் ஆரோக்கியத்தை தான் என்ன செய்வான், ஆசை வைப்பான். தான் குணமடைய வேண்டும் என்று ஆசை வைப்பான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நோயாளி நான் நாளை மரணித்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்தான் என்று சொன்னால் அந்த நோய் மிகவும் அகோரமானது என்பதற்கு அது ஒரு ஆதாரம். அந்த மரணத்தின் மூலம் அவன் என்ன செய்கிறான், அந்த நோயினதிலிருந்து நிவாரணத்தை தேடுகிறான் என்பதை, அந்த நோய் எவ்வளவு கடுமையானது என்பதற்கு என்ன ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் எமது வாழ்க்கை, அதுதான் எமது நம்பிக்கை. அதன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலது பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், சிலது லட்சியமான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், சிலது சாதாரணமான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோ பெரிய எதிர்பார்ப்புகளோ இவைகள் தான் மனிதனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. தனியே இருந்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் எமது எதிர்பார்ப்புகளை எமது வாழ்க்கையுடைய விஷயங்கள்ல நம்ம பட்டியல் போடுவோம் என்று சொன்னால் பெரும்பாலும் அதிகமான எமது வாழ்க்கை போவதற்கு மிகப்பெரிய காரணமாக எது இருக்கும் என்றால் எதிர்பார்ப்பு தான். மனிதன் விரக்தி அடைவதும் எதிர்பார்த்து போன ஒன்று தன்னை விட்டு தூரமாவது, நஷ்டமடைவது, இதன் காரணமாக அவன் விரக்தி அடைகிறான். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும், மிகவும் விளக்கத்தோடு இருக்க வேண்டும். நாம் சட்டை செய்யாத ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நிறைய நம்ம இந்த விஷயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் இதை நீங்கள் பார்க்கலாம். அமானி என்ற வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறது. உம்னியா என்று சொல்வார்கள் அரபுல. உம்னியா என்று சொன்னால் எதிர்பார்ப்பு அப்படின்ற அர்த்தம். தமன்னி என்று சொன்னால் எதிர்பார்த்தல் என்று அர்த்தம். அமானி என்றால் எதிர்பார்ப்புகள். அல்லாஹு தாலா இந்த எதிர்பார்ப்புகளை குர்ஆனிலே பல இடங்களில் விமர்சித்த அமைப்பில் தான் அல்லாஹு தாலா பேசுகிறான். அதை கண்டித்த அமைப்பில் தான் அல்லாஹு தாலா பேசுகிறான். தில்க அமானியுஹும் என்று அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா தில்க அமானியுஹும், இது அவர்களது எதிர்பார்ப்பு, அவர்களது வீணான கற்பனைகள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். கற்பனை என்றாலே அது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். யாருடைய, யூதர்களுடைய வீணான ஒரு எதிர்பார்ப்பு இது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றார். அதாவது யூதர்களாக இருந்தவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அது அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு தில்க அமானியும், இது அவர்களது எதிர்பார்ப்பு, கற்பனையான வீணான ஒரு எதிர்பார்ப்பு என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போல வமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானி, அவர்களிலே அதாவது சில எழுத வாசிக்க தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். அஹ்லுல் கிதாபிலே வேதக்காரர்களே, அவர்கள் இந்த வேதத்தை கற்பனையாகவே தவிர அறிய மாட்டார்கள். இப்படி இருக்கும், இப்படி இருக்காது என்று கற்பனையாகவே தவிர அவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் அவங்கள்ட்ட என்ன செய்யும், இருக்கும். இந்த அளவுல தான் அவங்களுடைய அறிவே என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படியே அல்லாஹ் தஆலா கற்பனை அறிவுதான் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அந்த அமானி என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா ஒரு கற்பனைக்குரிய விஷயமாக, ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானி என்ற வார்த்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல ஹதீதுகளிலும் நம்ம பார்க்கிற நேரத்தில் இந்த உம்னியா என்பது
உலக நோக்கில் சொல்லப்படுகின்ற பொழுது நிறைய விமர்சனத்துக்கு உரிய அமைப்பில் அல்லாஹ்வும் தூதரும் என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க மூன்றாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உம்னியா மனிதனுக்கு உள்ள அந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு முஃமினுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய விஷயத்தில் மிகவும் சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு என்பது உலகம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது உலகம் சார்ந்ததாக இருக்கும். வாழ்க்கை என்பது உலகம் சார்ந்ததாக இருக்கும். அவன் ஆசை வைப்பான், எதிர்பார்ப்பான், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே அவன் வைக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்புகளுடைய இறுதி நிலையும் உலகம் சார்ந்ததாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உதாரணமாக, தான் ஒரு வீடை கட்ட வேண்டும், தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், தன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, இந்த எதிர்பார்ப்பு தான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இந்த எல்லா எதிர்பார்ப்புக்கு பின்னாலும் அவனிடத்திலே அதை முக்கம்மிலாக பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அது என்ன என்பது ஒரு முஃமின் தெளிவாக இருக்க வேண்டிய இடம். என்ன அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால் அவர்கள் இந்த உலகத்திலே இப்படி வசதியாக வாழ்வதின் ஊடாக மார்க்கத்தை கடைபிடித்து, மார்க்கத்தை மார்க்கத்துடைய ஒழுக்கத்தை பேணி, உறவுகளை பேணி, சச்சரவுகளில் ஈடுபடாமல், பிறரிடத்தில் கையேந்தாமல், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அவர்கள்ட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வெறுமனே இந்த உலகம் சார்ந்ததான ஒரு எதிர்பார்ப்பாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு முஃமினுடைய உம்னியா அது மிக முக்கியமானது. அவனுடைய எதிர்பார்ப்பில் அவன் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் அவன் அதை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கற்பனையாகவே அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் அல்லாஹு தாலா ஒரு, அதாவது அவனுடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் என்று சொல்றான். யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, அவன் தனது பொருளாதாரம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று எண்ணிக்கொள்கிறான். மனிதன் நினைக்கிறான் தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக இந்த உலகத்திலே வைத்து விடும் என்று நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் யாருமே பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று எதிர்பார்ப்பது இல்லை. ஆனா செயல்பாடு என்ன செய்கிறது, அவனை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வைப்பது போலதான் அவனது செயல்பாடுகள் இருக்கின்றன. அவனது செயல்பாடுகள், நம்ம போடக்கூடிய அத்திவாரங்கள், நம்ம கட்டக்கூடிய கட்டிடங்கள், நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா இவர் நிரந்தரமா இந்த உலகத்தில் என்ன வாழ போகிறார் போலதான் என்ன செய்யும், அது இருக்கும். அப்ப ஒரு முஃமின் அதை என்ன செய்யணும், துடை தெரிந்து விட வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் ஒரு ஈமானிய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். முடிவு மறுமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எதை எதிர்பார்த்து விட்டாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு தீன் உண்டு, அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு மார்க்க விளக்கம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல சொல்கின்ற பொழுது என்ன சொன்னார்கள், சொத்துக்களை விட்டு செல்லுங்க. எதற்காக? பிறரிடத்தில் யாசகம் கேட்காமல் இருப்பதற்காக. ஒரு நல்ல மார்க்க ஒரு நோக்கத்தை நம்ம அதுக்கு பின்னால சேர்த்துக் கொள்ளணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பை செய்தாலும் சரி, திருமணம் முடிக்கிற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிர்பார்ப்பை சேர்க்கிறார்கள். என்ன? திருமணம் முடிப்பதே உலகத்துக்கு, மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கிறது உலகத்துக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் உலக மார்க்க எதிர்பார்ப்பை சேர்த்தார்கள். என்ன? நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை என்ன செய்யுங்க, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து என்ன செய்யும், தரும். பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு மனிதன் பொருளாதாரத்தை உலகத்துக்காகத்தான் தேடுவான். அப்படி தேடக்கூடிய ஒரு மனிதன் அதை முக்கம்மிலாக என்ன செய்ய வேண்டும், அதிலே ஒரு மார்க்க எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும், அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நம்மிடத்திலே வருகிற நேரத்தில் ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு வீணான, தவறான, கேவலமான எதிர்பார்ப்பாக என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தமன்னி எதிர்பார்ப்பு என்பது ஒரு முஃமினிடத்தில் என்றைக்கும் இந்த உலகத்தில் இறுதி நிலைக்கு என்ன செய்யாது, கொண்டு போகாது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இடத்திலே கேட்கிறார்கள், மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான், ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான்? இந்த கேள்விக்கு யாருக்காவது உலக பதில் ஒன்று வருமாக இருந்தால் அவர் தனது எதிர்பார்ப்புகளிலே, ஆசைகளிலே ஈமானிய ஆசை இல்லை என்று அர்த்தம். ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான், என்ற வீட்டை கட்டி முடிஞ்சோடனே தான் நான் நிம்மதி அடைவேன் ஒரு முஃமின் சொன்னான்னு வைங்களேன், அது உலக வார்த்தை என்ற அடிப்படையில, சாதாரணமாக பேச்சு என்ற அடிப்படையில அது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஈமானிய விளக்கத்தோடு அந்த வார்த்தையை அவன் சொல்வானாக இருந்தால் 100% பிள்ளையான வார்த்தை. நான் என் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்த பின்னால நான் என்ன செஞ்சிருவேன், நிம்மதி அடைந்து விடுவேன். என் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, இவைகளாம் முடிந்த பின்னால நான் நிம்மதி அடைந்து விடுவேன். ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான், பதில் சொல்ல மாட்டான். மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது ஓய்வு பெறுகிறான்? அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்கிறார் ரஹ்மஹுல்லாஹ், இந்த அவ்வலி கதமின் யதஅஹா ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவன் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான். சொர்க்கத்திலே என்றைக்கு அவன் முதல் முறையாக கால வைக்கிறானோ அந்த நிமிஷம் தான் ஒரு முஃமின் என்ன செய்ய முடியும், நிம்மதி அடைய முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்ப ஒரு முஃமினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. இதுதான் ஒரு முஃமினுடைய சிந்தனையாக. எந்த ஒன்றை அடைந்து விட்டால் அவன் முழு நிம்மதி இந்த உலகத்தில் என்ன செய்யலாது,
கண்டுகொள்ளவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும். காரணம், அவன்கிட்ட ஒரு கேள்வி அதுல இருந்து கொண்டே இருக்கும். நான் செய்தது சரிதானா? நான் உலக ஆசைக்காக செயல்பட்டு விட்டேனா? மிகவும் என்ன அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மாற்றமாக நான் என்ன செய்து விட்டேன், நடந்து விட்டேனா என்ற ஒரு கேள்வி அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.